கற்பனைகளுக்கு அளவு இருக்கு. இலூசன் இன்டூசன் பாதிக்கப்பட்ட மனநோய்க்கு உள்ளானவர் தான் சீமான். அந்த அரசியலை இப்ப அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. தெருவே அம்பலப்படுத்துவோம். நீங்க சொன்ன டீ கோடிங்க செய்யத்தான் செய்வோம். பொறுத்து வந்து பாருங்க. ஏன்னா நான் ராஜீவ்காந்தி இண்டிவிஜுவலா சொல்றேன். என்ன வேணா செய்யட்டும். அமைப்பை கட்டின முறையில, அந்த அமைப்புக்கு பேர் வச்சவங்க முறையில, அந்த அமைப்புடைய இங்கு இச்சு எனக்கு தெரியும். சீமானுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அதான் நான் என்ன சொல்றேன், மக்களுக்கான அரசியலை பேசுறதை விட இப்ப சீமானை பத்தி பேசுறதுன்றது ரொம்ப அவசியமா இருக்கா? மக்களுக்கான அரசியல் நாங்க பேசாம இருக்குமா? மக்களுக்கு அரசியல் செய்யாம இருக்குமா? தினமும் நலத்திட்டங்கள், தினமும் மக்களை சந்திக்கிறாங்க, தினமும் அந்த வேலை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் வேங்கை வயல் விஷயத்துல கூட்டணி கட்சியில முரண்படுறாங்க. ஆமா இல்லையா? ஆமா. ஈசிஆர்ல ஒரு திமுக கொடியோட இருக்கிற கார் வந்து இன்னொரு காரை துரத்தி போனது, அந்த இஷ்யூ வந்து போலீஸ் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது பொய்ன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த இஷ்யூஸ் இருக்கு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல விசாரணை இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அது சரியான முடிவு நோக்கி போகுதான்ற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் மடைமாற்றுறதுக்காக சீமானை பத்தி பேசுறாங்க. அதுக்கு சீமானும் துணை போறாரு. இந்த வாதமே தப்பா இருக்கு. அந்த விஷயத்தை எங்க மடைமாற்றணும்? வேங்கை விஷயத்துல நீதிமன்றத்திலையும் தமிழ்நாடு அரசு வழக்கு சார்ஜிட்டு கொடுத்துருக்கு. விவாதங்கள்ல எங்கேயாவது எங்காலத்தை அவாய்ட் பண்றாங்களா? பத்திரிகைகள் அவாய்ட் பண்றாங்களா? இந்த நீங்க ஈசிஆர் விஷயத்துல குற்றவாளி கைது பண்ணாம இருக்கமா? அரசு செயல்பட்டு கூட தான் இருக்கு. நீங்க குற்றச்சாட்டு வேறு, விமர்சனம் வேறு. அந்த நியாயமான விமர்சனங்கள் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு, அது தனி விவாதம். நாங்க எஸ்கேப் ஆகலை, இதை மட்டும் பேசல. நாங்க அதுக்காக ஓரத்துல எங்க மேல எச்ச துப்பிக்கிட்டே இருப்பான், அவன் கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்படி ஓரத்துல இருந்து ஒருத்தர் துப்பிக்கிட்டே இருக்கான், கல்லை விட்டு எரிஞ்சிட்டே இருக்கான், அதையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இதையும் பார்க்குறோம், அதை பார்க்காம இருக்க முடியாது நாங்க சொல்றோம். அப்போ வந்து ஒருத்தர் வந்து பேச விட்டு வேடிக்கை பார்த்து இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் எங்கள் மீது கோவித்துக் கொள்கிறார்கள். என்ன மாதிரி மாநில பொறுப்பாளர்கிட்ட என்னங்க இன்னும் சீமான் பேச வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, கைது பண்ணாங்க, அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருக்கு. ஒருவேளை கைது பண்றதுக்காக தான் அவர் அப்படி பேசுறாரோ தெரியல. நானும் ரவுடி தானே, வண்டியில் ஏறதுக்கு ஆசைப்படலாம், மேபி ஏறலாம்.